சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசன் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு இதுவும் அவசியமான பதிவு தான். அழகான வாழ்க்கை துணை யாருக்கு? திருமணம் பருவத்துல ஆன பெண்ணை இருக்கு. எல்லாருக்குமே வாழ்க்கை துணை நல்ல லட்சணமா இருக்கணும் தான் விரும்புவாங்க. அதை விரும்பாதவர் யாரும் இல்லை. ஆக இந்த மாதிரி அமைப்பை நம்ம இப்ப பார்க்க போறோம். அழகான வாழ்க்கை துணை யாருக்கு? கிரக பாவக சுபத்துவ பாவத்துவத்துல இதனுடைய பலனும் இருக்கு. அதுக்கு முன்னாடி அஷ்டோ சாய் செல்வங்கிற யூடியூப் சேனல்ல கல்வி, வேலை, வருமானம், வெளிநாட்டு பயணங்கள், திருமணம், கடன்னா சுபகடனா, கடன் எப்ப தீரும்? கண்டிப்பா தீரும். 6ஆம் இடம் கடன் சொன்னா 11ஆம் இடம் தீர்க்கும். அதுக்கடுத்து திடீர் அதிர்ஷ்டம் இருக்கா? ஜாதகம் சத்தான ஜாதகமா? எவ்வளவு சம்பாதிப்பார் வாழ்க்கை முழுவதும்? இப்படிப்பட்ட விஷயங்கள் அடங்கிய வீடியோக்கள் 1000க்கு மேற்பட்ட வீடியோக்கள் இருக்குது. அஷ்டோ சாய் செல்வங்கிறது எனது யூடியூப் சேனல். தெய்வ கடாச்சம்ங்கிற சேனல்லையும் என்னுடைய பதிவுகள் வருது. புதிய வரலாறுங்கிற சேனல்லையும் என்னுடைய பதிவுகள் வருது. ஒரு ஜனரஞ்சகமான ஒரு பிரபலமான அஷ்டோ தமிழா அப்படிங்கிற யூடியூப்லையும் என்னுடைய வீடியோக்கள் விரைவில் வர இருக்கிறது. அது தொடர்ச்சியாக வரும். தனிப்பட்ட முறையில் நீங்க ஜாதகத்தை பார்க்கணும்னா இந்த திரையில் கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. கிரக விளக்கத்தோடு கட்டண முறையில் மட்டும் தெளிவாக பலனை கேட்டுக்கொள்ளலாம். எனது வாடிக்கையாளர் உள்ளூர் நண்பர்கள், வெளியூர் நண்பர்கள், வெளிமாநிலத்தில் உள்ளவங்க, வெளிநாட்டில் உள்ளவங்க அறிவார்கள். ஒரு தரம் ஜாதகம் பார்த்தா அடுத்தடுத்து பார்ப்பாங்க. குடும்ப ஜாதகங்களை சேர்த்து பார்ப்பது எனது தனி சிறப்பு. திருமண பொருத்தம் சிறப்பாக பார்ப்பது எப்படின்னா, அவருக்கு முதல்ல திருமண அமைப்பு எப்படி இருக்கு ஒரு ஜாதகத்துல பார்த்துடலாம். ஆண் பெண் ஜாதகத்துல ஒரு ஜாதகத்திலேயே இவர் எப்படிப்பட்டவர், மனைவியின் குணம் என்ன, படித்த மனைவியா, புரிஞ்சு கொண்ட மனைவியா, டேலண்ட் ஆனவங்களா எல்லாமே சொல்லலாங்க. அப்படி அமைப்புல தான் திருமண பொருத்தம் பார்க்குறேன். இப்போ சேனல்ல போவோம். அழகான வாழ்க்கை துணை யாருக்கு? இதுதான் கான்செப்ட். அதை சொன்ன மாதிரி ஆணோ பெண்ணோ வாழ்க்கை துணை அழகாக இருக்கணும்னு விரும்பாதவர் யாரும் இல்லை. அது யாருக்கு இருக்கு? எல்லாருக்கும் அமைவதில்லை. இப்ப சுபக்கிரகங்கள் குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், புதன். முழு பாவ கிரகம் சனி, நல்லவரும் கெட்டவரும் செவ்வாய், சூரியன் அப்படித்தான். இப்ப எல்லாத்துக்குமே கிரகங்களுடைய தொடர்பு இருக்குல்ல. அழகு கிரகங்கள்லாம் சுக்கிரன்னு சொல்லிடணும். சந்திரனும் தான். சந்திரன் அழகு கிரகம் பௌர்ணமியா இருந்தா தேய்பிரையில வராது. சுக்கிரன் அழகு கிரகம். புதன் இருந்தாலுமே அந்த அழகுத்தன்மை வரும். இப்ப இந்த ஜாதகம் ஒரு கற்பனையான ஜாதகம் தான். வானியல் விதிப்படி தான் போட்டிருக்கேன். சூரியன், சுக்கிரன், புதன் இங்கே இருக்கா? இதுதான் வானியல் விதி. இப்ப பாருங்க, லக்கணம் கன்னியா லக்கணம். புதன் லக்னாதிபதி லக்கணத்துல வலுவா இருக்காரு. சுக்கிரன் லக்கணத்துக்கு 9ஆம் அதிபதி சுக்கிரன். இந்த தகவலோடு கூடுதல் தகவலும் தர்றேன். பாக்கியமாகவே மனைவி, வாழ்க்கை துறை. இது ஆணாக இருந்தால் சுக்கிரன் மனைவியை குறிக்கும். இது பெண்ணாக இருந்தால் சுக்கிரன் ஆணை குறிக்கும். அப்ப லக்கணத்துக்கு 9ஆம் அதிபதி லக்கணத்துல இருக்கு. அப்ப மனைவி பாக்கியமாக வருவாங்க. புரிஞ்சுக்கிட்டு மனைவி. திருமண பொருத்தம் இப்படித்தான் நான் பாக்குறேன். ஆக கன்னியா லக்கணத்துல புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருக்காரு. சுக்கிரன் இருக்காரு, கூடுதலா சூரியன் இருக்காரு. இப்ப இவரே ஒரு தலைமை பண்பாக, ஒரு யூகமானவராக, ஒரு லக்ஸரியானவராக இருப்பார். எழுத்தாப்புல சந்திரன் இருக்குங்க. எந்த குறையும் இல்லாத அமைப்பு. லக்கணத்துக்கு 7ல பௌர்ணமி சந்திரன். சந்திரன் இருந்து சுக்கிரனுடைய தொடர்பு. கண்டிப்பா அழகான வாழ்க்கை துணை சொல்லிடலாம். ஆணாக இருந்தால் பெண் நல்ல அமைப்பா இருப்பாங்க தோற்றமா. பெண்ணாக இருந்தால் நல்ல ஆணாக தோற்றமாக கண்டிப்பாக இருப்பார். குறுபார்வையும் பற்ற சந்திரன் பார்க்கிறாரு. இதுக்கு மேல ஒரு சத்தான அமைப்பு நம்ம பார்க்க முடியாது. ராசிக்கு 7ஆ இருந்தாலுமே இங்க சுக்கிரன் வந்துருது. லக்கணத்துக்கு 7ல சந்திரனும், சந்திரன் அழகு கிரகம் பௌர்ணமி. ராசிக்கு 7ஐயும் பார்த்தாலுமே அங்கே சுக்கிரன் புதன். அப்ப படித்த ஒரு பண்புள்ள ஒரு அழகான வாழ்க்கை துணை கண்டிப்பாக அமையும். இதாங்க இதுல உள்ள அமைப்பு. ஜாதகத்துல எல்லா விஷயத்தையும் சொல்லலாம். சரி, தோற்றம் நல்லங்க இருப்பாங்க, யோகமா இருப்பாங்களா? இருப்பாங்க. லக்கணத்துக்கு 9ஆம் அதிபதி லக்கணத்துல இருக்குல்ல. 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியம். பாக்கியமான அமைப்புல வருவாங்கன்னு நம்ம அர்த்தம். புதன் இருக்குது, ஒரு யூகமானவங்களா இருப்பார். இவரும் இருப்பார், வாழ்க்கை துணையும் இருப்பாங்க. சூரியன் இருக்கு, ஒரு தலைமை பண்பு, ஒரு செயலை நல்ல டேலண்ட செய்யக்கூடிய அமைப்பாகவும் இவங்க இருப்பாங்க அப்படின்னு நம்ம உறுதியா சொல்லிடலாம். திருமண பொருத்தம் அப்படிங்கும் போது இதுவும் நான் எடுத்துக்கிற கான்செப்ட். கேட்பாங்க, எப்படிப்பட்ட மனைவி வருவாங்க, எப்படிப்பட்ட கணவன் வருவாங்க, ஒரு தோற்றமா வருவாங்களா, குணத்தோட வருவாங்களா, டேலண்டா வருவாங்க கேட்பாங்கல்ல திருமண பொருத்தத்துல. இது ஒரு அங்கம் தான். திருமண பொருத்தம் பார்க்கும்போது லேசான அமைப்புல நட்சத்திரத்தை வச்சு பார்க்கறது இல்லை. 10 பொருத்த வீணான விஷயம் அதுல ஒண்ணுமே இல்லை. இந்த மாதிரி அமைப்பு ஒரு ஜாதகத்துல, ஆண் ஜாதகத்துல திருமண பொருத்தம் பார்க்க வந்தாங்கன்னா அவர் ஒரு டேலண்ட் ஆனாலும் அவருடைய குணநலனை சொல்லிடுவேன். அப்புறம் வரக்கூடிய மனைவி எப்படி இருப்பாங்க, அவருடைய குணநலனை சொல்லிடலாம். செவ்வாய் சனி சம்பந்தப்பட்ட குறுக்கு புத்தி, தேவையில்லாத குணங்கள் கண்டிப்பா இருக்கும். அதை நம்ம மாற்ற முடியாது. அதுக்கு தக்க நம்ம லைஃபை வச்சுக்கிறோங்கன்னு ஒரு அட்வைஸோட நம்ம சொல்லி விடுறதாங்க.
ஆக பிராப்தம் உள்ள ஜாதகத்தில் எல்லாமே நல்லபடியாகவே இருக்கும். இது போன்ற நுணுக்கமான வீடியோக்களை பார்க்க எனது சேனல் எப்பவுமே இணைந்திருங்கள். 4 சேனல் இருக்கிறது. அஸ்ட்ரோ சாய் செல்வம், தெய்வ கடாட்சம், புதிய வரலாறு, அஸ்ட்ரோ தமிழா. தனிப்பட்ட முறையில் ஜாதகப்பட வேண்டியதால் இந்த திரையுடைய வாட்ஸ்அப் நம்பர் தொடர்புங்க. தெளிவாக கிரக விளக்கத்தோடு கட்டண முறையில் மட்டும் நீங்கள் பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வேறொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.